ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் நல்லா இருக்கீங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற வீடியோ சில வசனங்களை பார்க்க போகிறோம். அதில் முதலாவது ஹேவ், வைத்திரு. எ ஹார்ட், ஒரு இதயம். ஹேவ் அ ஹார்ட் இதுக்கு நேரடியாக கருத்து சொல்கிறதா இருந்தால் ஒரு இதயத்தை கொண்டிரு, ஒரு இதயத்தை வைத்திருங்கிற கருத்து சொன்னாலும் இதை எப்படி பயன்படுத்துகிறான்னு சொன்னால் கொஞ்சமாவது இரக்கம் காட்டு அப்படிங்கிறதுக்கு ஹேவ் அ ஹார்ட் அப்படின்னு பயன்படுத்துகிறாங்க ஃப்ரெண்ட்ஸ். அடுத்தது ஃப்ரெண்ட்ஸ், இந்த அடுத்த வசனத்தை பார்த்தீங்கன்னு சொன்னால் லெட்ண்டா விடு, விட்டு விடுங்கிற கருத்து. இட்டுண்டா அது அல்லது அதை அப்படின்னு சொல்லுவோம். இப்போ கோண்டா போங்கிற கருத்து, போ, செல் அப்படிங்கிறது. அப்போ இந்த சேர்த்து இப்போ பாருங்கள், இப்போ இட் கோஸ்ன்னு சொன்னால் அது போகிறது ஃப்ரெண்ட்ஸ். இப்போ இடத்த பார்த்தீங்கன்னு சொன்னால் உண்மையில் எப்படி வரணும், இட் கோ அப்படின்ட்டு வரணும். ஆனால் இட் கோ அப்படின்ட்டு வரலை. ஏன்னு சொன்னால் இட்டுங்கிறது ஒரு ஒருமைச்சொல், ஒரு சிங்கியுலர். ஹீ, ஷீ, இட்ங்கிற இது மூன்றுக்கும் என்ன செய்வோம்னு சொன்னால் ஒரு வினைச்சொல், அதாவது நிகழ்கால சிம்பிள் ப்ரெசண்ட்ங்கிற அந்த நிகழ்கால வினைச்சொல். உதாரணமாக எடுத்த கோ என்று இந்த கோவோட எஸ்ஸை சேர்ப்போம், அதாவது வினைச்சொல்லோட எஸ்ஸை சேர்ப்போம். நிகழ்கால வினைச்சொல்லோடு, அதாவது முதலாம் படிவம் அப்படின்னு சொல்லுவாங்க, வேர்ப் பண்ணிட்டு அதோட எஸ்ஸை சேர்ப்போம். அந்த வினைச்சொல் கடைசியில் இறுதியில் ஓ வர வினைச்சொல்லாக இருந்தால் இஎஸ் சேர்ப்போம். இப்போ இவிடத்து இந்த கோங்கிறதுக்கு இஎஸ் வந்திருக்கு, சாரி கோங்கிறதுக்கு ஓ வந்திருக்கு ஃப்ரெண்ட்ஸ். எனவே அதுக்கு இஎஸ் சேர்க்கணும். எனவே இட் கோஸ், இப்போ ஹீ கோஸ், ஷீ கோஸ், இட் கோஸ் அப்படின்னு வரும். ஆனால் ஐ, யூ, வி, தே இது நாளுக்கும் ஃப்ரெண்ட்ஸ் கோங்கிற அப்படி கோ என்று மட்டும்தான் வரும், கோஸ் என்று வராது. ஹீ, ஷீ, இட் இது மூன்றுக்கும் கோஸ் அப்படின்னு வரும். அப்போ இட் கோஸ் அப்படின்டா அது போகிறது, அது செல்கிறது அப்படிங்கிற மீனிங் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ இதுக்கு முன்னுக்கு மேலே வந்த அந்த வேர்ட்ஸை பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அப்போ லெட் விடு, இட் அது அதை, கோ போ. இப்போ இட் கோஸ் அது போகிறது. இப்போ லெட் இட் கோ, லெட் இட் கோ அதை போக விடு. லெட் இட் கோ அதை போக விடு. அடுத்தது ஃப்ரெண்ட்ஸ் லீவ், விடு. மீ, என்னை. அலோன், தனியாக. லீவ் மீ அலோன், என்னை தனியாக விடு. லீவ் மீ அலோன், என்னை தனியாக விடு. அடுத்தது ஃப்ரெண்ட்ஸ் டோன்ட், வேண்டாம் அல்லது செய்யாதேங்கிற மீனிங். டாக்ண்டா பேசு. டோன்ட் டாக், பேசாதே அல்லது பேச வேண்டாம். நான்சென்ஸ், அர்த்தமற்றதுங்கிறது. டோன்ட் டாக் நான்சென்ஸ், அர்த்தமில்லாமல் பேசாதே. டோன்ட் டாக் நான்சென்ஸ், அர்த்தமில்லாமல் பேசாதே. அடுத்தது ஃப்ரெண்ட்ஸ் இன்ஃபார்ம், அறிவி, தெரியப்படுத்துங்கிற மீனிங் ஃப்ரெண்ட்ஸ். மீ, என்னை அல்லது எனக்கு. அபவுட், பற்றி. ஹ, அவளை. ஷீ அவள், ஹ அவளை. அப்போ இன்ஃபார்ம் மீ, எனக்கு அறிவி, எனக்கு தெரியப்படுத்து. அபவுட் ஹ, அவளை பற்றி. இப்போ அவளை பற்றி எனக்கு தெரியப்படுத்து. இன்ஃபார்ம் மீ அபவுட் ஹ, அவளை பற்றி எனக்கு தெரியப்படுத்து, எனக்கு அறிவி. அடுத்தது ஃப்ரெண்ட்ஸ் டூ, செய். கம், வா. இப்போ பொதுவாக இப்போ கம் என்றாலே வாங்கிற கருத்து தான் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம ஒரு கட்டளையாக பயன்படுத்துகிறோம். அப்போ முதலாம் வடிவத்தை, எந்த ஒரு வினைச்சொல்லின் முதலாம் வடிவத்தையும் ஒரு கட்டளையாக, ஒரு கொமாண்டாக பயன்படுத்துவோம்.
அப்போ கம்டா வாங்கிற மீனிங். இப்போ டூங்கிறத சேர்த்து சொன்னால் அப்போ டூ கம்டா அவசியம் வா. அந்த வாங்கிற செயற்பாட்டை நம்ம கொஞ்சம் அழுத்தி செல்கிறோம். இப்போ அழுத்தி சொல்வதற்கு இப்படி பயன்படுத்தப்படுது. அப்போ டூ கம் அவசியம் வரவும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி 5 வசனங்கள் பார்த்துருக்கேன். அதில் ஒன்று இப்போ பார்த்தது டூ கம் அவசியம் வரவும். அடுத்தது இன்ஃபார்ம் மீ அபவுட் ஹே. இன்ஃபார்ம் மீ அபவுட் ஹே, அவளை பற்றி எனக்கு அறிவி. அடுத்தது டான் டாக் நான்சென்ஸ். டான் டாக் நான்சென்ஸ், அர்த்தம் இல்லாமல் பேசாது. அடுத்தது லீவ் மீ அலோன். லீவ் மீ அலோன், என்னை தனியாக விடு. அடுத்தது ஃப்ரெண்ட்ஸ் லெட் இட் கோ. லெட் இட் கோ, அதை போக விடு. லெட் இட் கோ, அதை போக விடு. அடுத்தது ஃப்ரெண்ட்ஸ் ஹேவ் ஹார்ட். ஹேவ் ஹார்ட், கொஞ்சமாவது இரக்கம் காட்டு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்மளோட அட்வான்ஸ் லெவல்ங்கிற இந்த யூடியூப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ உபயோகம் இல்லாட்டியும் ஆங்கிலத்தை கற்க வேண்டும் என்று ஆவலோடு இருக்கின்ற உங்களுடைய நண்பர்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். இந்த சேனல் சம்பந்தமாக அவர்களுக்கு தெரியப்படுத்துங்க. இன்ஃபார்ம் யுவர் ஃப்ரெண்ட்ஸ் அபவுட் திஸ் சேனல். இந்த சேனலை பற்றி உங்களது நண்பர்களுக்கு அறிவியுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஃபார் யுவர் கமிங்.